السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. गुज़श्ता से पिछले जुमे मैंने बताया था कि நான் கடந்த ஜும்மாவிற்கு முந்தைய ஜும்மாவில் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிறந்த நாள் தொடர்பாக கூறினேன். அன்று ரபியுல் அவ்வல் 12ஆம் தேதியாக இருந்தது. பாகிஸ்தானில் மீலாது நபி விழாவின் கூட்டங்களும் ஊர்வலங்களும் நடைபெறுகின்றன என கூறினேன். அதில் முந்தைய அனுபவத்திற்கேற்ப பாகிஸ்தானில் குறிப்பாக ரபுவாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறு மற்றும் நேசத்தை பற்றி குறைவாக பேசப்படும். ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மேலும் அவர்களது ஜமாத்திற்கு எதிராக தவறாகவும் மோசமாகவும் பேசப்படுவதற்கு வாய்ப்புள்ளது என கூறினேன். அந்த வகையில் எனக்கு வந்துள்ள அறிக்கையின்படி அதேதான் நடந்துள்ளது. ரபுவாவின் தெருக்களில் ஊர்வலம் நடத்தப்பட்டுள்ளது, ஏசி பேசப்பட்டுள்ளது. அவர்களுக்கு எல்லாவற்றையும் கூறுவதற்கு சுதந்திரம் உள்ளது. ஆனால் அகமதிகளுக்கு அல்லாஹ் மற்றும் அவனது ரசூலின் பெயரை கூறுவதற்கு கூட சுதந்திரம் இல்லை. எவ்வாறாயினும் இது தீய ஆலிம்களின் வேலையாகும். அல்லாஹு தாலா சமுதாயத்தின் மீதும் கருணை புரிவானாக. இந்த பெயர் தாங்கி ஆலிம்களின் பிடியிலிருந்து அது சுதந்திரம் அடையட்டுமாக. இவ்வாறு ஏசி பேசுவது இந்த பெயர் தாங்கி ஆலிம்களின் பணியாகும். அவர்கள் ஏசி பேசிக்கொண்டே இருப்பார்கள். இவர்களின் ஏச்சி பேச்சு அல்லது தடைகளை ஏற்படுத்துவது போன்றவை ஜமாத்தின் முன்னேற்றத்தில் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. மாறாக ஒவ்வொரு எதிர்ப்பும் ஜமாத்தின் பாதத்தை முன்பை விட அதிகமாக முன்னேற செய்கிறது. தற்பொழுது நான் ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சில மேற்கோள்களை உங்கள் முன் எடுத்துரைப்பேன். இதன் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மேன்மை, அந்தஸ்து மற்றும் ஹசரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தமது தலைவர் மீது கொண்டிருந்த நேசம் மற்றும் ரோஷத்தை பற்றி தெரிய வரும். அதனுடைய முன் உதாரணமும் கிடைக்கும். ஒருபுறம் இந்த எதிரிகள் நம்மை ஏசி பேசுகின்றனர், மறுபுறம் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேன்மையை எடுத்துரைக்கின்றார்கள். அனைத்து நபிமார்களை விட ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மேன்மையை ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். உண்மை என்னவென்றால் அனைத்து நபிமார்களையும் விட சிறந்த நபி அவராவார். அவர் உலகின் மாபெரும் சீர்திருத்தவாதியாவார்.
அதாவது அந்த மனிதரின் கையினால்தான் உலகின் மாபெரும் குழப்பம் சீர்திருத்தம் அடைந்தது. அவர் மறைந்து போன தொலைந்து போன ஏகத்துவத்தை மீண்டும் பூமியில் நிலைநாட்டினார். அவர் அனைத்து பொய் மதங்களையும் ஆதாரங்கள் மூலம் வென்று எல்லாவிதமான வழிகேட்டின் சந்தேகங்களையும் போக்கினார். அவர் மறுக்கின்ற ஒவ்வொருவரின் சந்தேகங்களையும் விளக்கினார். ரட்சிப்பிற்கான சரியான வழியினை, உண்மையினை பெறும் வழியினை மீண்டும் புதியதாக வழங்கினார். ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த ஆதாரங்கள் மூலம் இவருடைய பலன் மற்றும் நன்மை எல்லோரையும் விட அதிகமாகும். இவருடைய தரமும் கண்ணியமும் எல்லோரையும் விடவும் அதிகமாகும். இப்போது வரலாறு பகர்கின்றது, விண்ணின் வேதமும் சான்று பகர்கின்றது. யாருக்கெல்லாம் கண்கள் உள்ளனவோ அவர்கள் பார்ப்பார்கள். இந்த விதியின்படி அனைத்து நபிமார்களை விட ஹசரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மேலானவர்கள் ஆவார்கள் என்பது நிரூபணமாகின்றது. ஆதாரம் பராஹினே அஹ்மதியா. அடுத்து ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நல்லொழுக்கத்தின் மேன்மை மற்றும் மகத்துவத்தை எடுத்துரைத்தவாறு ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஹசரத் மூசா இரக்கம் மற்றும் தயவில் பனி இஸ்ராயலுடைய அனைத்து நபிமார்களையும் மிஞ்சிவிட்டார்கள். பனி இஸ்ராயலில் மசீஹோ அல்லது வேறெந்த நபியினாலோ ஹசரத் மூசாவுடைய உயர்வு வரை செல்ல முடியவில்லை. தௌராத் மூலம் நிறுவனமாகிறது, அதாவது ஹசரத் மூசா இரக்கம், தயவு மற்றும் நல்லொழுக்கத்தில் பனி இஸ்ராயலுடைய அனைத்து நபிமார்களை விடவும் சிறந்தவராகவும் முதன்மையானவருமாக இருந்தார். தௌராத்தில் என்னாகமத்தில் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வருகின்றது, மூசா பூமியில் இருந்த அனைவரை விடவும் அதிக இரக்கமுடையவராக இருந்தார். அதனால் இறைவன் தௌராத்தில் மூசாவுடைய இரக்கத்தை பற்றி எந்த அளவு புகழ்ந்துள்ளான் என்றால், இதனை போன்ற வார்த்தையை இறைவன் பனி இஸ்ராயலுடைய வேறு எந்த நபிக்கும் பயன்படுத்தவில்லை. ஆனால் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறந்த நல்லொழுக்கத்தை பற்றி திருக்குரானில் வந்துள்ளது. அது ஹசரத் மூசாவை விட 1000 மடங்கு அதிகமாகும். ஏனென்றால் அல்லாஹு தாலா கூறியுள்ளான், ஹசரத் ஹாத்தமுல் அம்பியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களிடம் தனித்தனியாக காணப்பட்ட அனைத்து நல்லொழுக்கத்தின் தொகுப்பு ஆவார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நீர் உயர் நல்லொழுக்கத்தில் இருக்கின்றீர் என்று கூறியுள்ளான். அதீம் என்ற வார்த்தையுடன் எதையாவது புகழ்ந்தோம் என்றால் அது அரபு நாட்டின் வழக்கத்தின்படி அந்த பொருளின் உச்சகட்ட மேன்மையினை சுட்டி காட்டுகிறது என்பதாகும். உதாரணமாக, இந்த மரம் அதீம் என்று கூறினால் இதன் பொருள் எந்த அளவு ஒரு மரத்தின் அகலமும் உயரமும் சாத்தியப்படுமோ அவை அனைத்தும் இந்த மரத்திற்கு உள்ளது என்று அர்த்தம். இதனை போன்றே இந்த வசனத்தின் பொருளும் ஆகும். அதாவது எந்த அளவு மனிதனால் நல்லொழுக்கத்தை மேற்கொள்ள முடியுமோ, மேலும் நன்மை செய்ய முடியுமோ, அந்த அனைத்தும் முழுமையான நல்லொழுக்கமும் முஹம்மதுடைய நஃப்ஸில் இருக்கின்றது. ஆக இந்த புகழ்ச்சி எவ்வளவு உயர்ந்ததாக உள்ளதென்றால் இதனை விட வேறு எதனையும் கூறுவது உகந்ததல்ல. இதனை போன்றே ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி வேறொரு இடத்திலும் கூறியுள்ளான், வகான ஃபதுலுல்லாஹி அலைக அதீமா, அதாவது உம்மீதுதான் இறைவனுடைய அதிக அருள் உள்ளது, வேறு எந்த நபியும் உம்முடைய தரத்தை அடைய முடியாது. இதே புகழ்ச்சி முன்னறிவிப்பாக ஜபூர் புத்தகத்தில் அதிகாரம் 45 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மேன்மையாக கூறப்பட்டுள்ளது. அதில் இறைவனாகிய உம்முடைய இறைவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினான். இதுவும் பராஹினே அஹ்மதியாவின் மேற்கோளாகும். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த உயர்வான ஒளியை பற்றி எடுத்துரைத்தவாறு சையதுனா ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், மனிதனுக்கு அருளப்பெற்ற, அதாவது முழுமையான மனிதனுக்கு அருளப்பெற்ற உயர் தகுதியுடைய அந்த ஒளி வானங்களிலோ விண்மீன்களிலோ
சந்திரனிலோ சூரியனிலோ இருந்ததில்லை. மேலும் பூமியிலுள்ள கடல், ஆறு இவைகளிலும் இல்லை. அது மாணிக்கம், மரகதம், நீலமணி, முத்து ஆகியவற்றிலும் இருந்ததில்லை. அதாவது பூமி, வானம் ஆகியவற்றில் எப்பொருளிலும் அது இருந்ததில்லை. அது மனிதனிடமே இருந்தது. அதாவது முழுமையான மனிதனிடம். அதன் முழுமை, முடிவு, உயர்வு, மேன்மை எல்லாம் ஒருங்கே கொண்டவர் நம் தலைவரும் நம் அன்பிற்குரியவரும் தூதர்களின் தலைவரும் உயிரினங்களில் உயர்ந்தவருமாகிய ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஆவர். எனவே அவ்வொளி அந்த மனிதருக்கு கொடுக்கப்பட்டது. பின்னர் அவரின் குண இயல்புகளை சிறிதேனும் கொண்டவர்களுக்கும் அவர்களின் தகுதிக்கேற்ப கொடுக்கப்பட்டது. மேலும் இச்சிறப்பு முழுமையாகவும் நிறைவாகவும் உயர்வாகவும் நம் தலைவரும் நம் அன்பிற்குரியவரும் நம் வழிகாட்டியும் கல்வி கற்காத நபியும் உண்மையானவரும் உண்மையாளர் என உறுதி செய்யப்பட்டவருமான ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமே இருந்தது. இறைவன் திருக்குர்ஆனில் கூறுகின்றான், குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அன அவ்வலுல் முஸ்லிமீன் வ அன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமன் ஃபத்தபிஊஹு வ லா தத்தபிஊஹு சுபுல குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹு வ யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம் வ குல் அஸ்லம்து வஜ்ஹிய லில்லாஹி வ உமிர்து அன் உஸ்லிம லிரப்பில் ஆலமீன். அதாவது அவர்களிடம் கூறுவீராக, என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்கங்கள், எனது முயற்சிகள், எனது தியாகங்கள், நான் உயிருடன் இருப்பதும் மரணிப்பதும் ஆகிய அனைத்தும் இறைவனுக்காகவும் அவனது வழியிலுமே ஆகும். அவனே அனைத்து உலகத்தின் ரப் ஆவான். அவனுக்கு இணை யாரும் இல்லை. நான் கட்டுப்பட்டவர்களில் முதன்மையானவன் ஆவேன் என்று எனக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது. அதாவது உலகின் ஆரம்பத்திலிருந்து அதன் இறுதி வரை என்னை போன்று இந்த அளவு இறைவனுள் தன்னை மாய்த்து கொள்ளக்கூடிய வேறு எந்த முழுமையான மனிதரும் கிடையாது. மேலும் இறைவனுடைய அனைத்து அமானத்துகளையும் திரும்ப கொடுக்கக்கூடியவர் எவரும் இல்லை. இறைவனுடைய அனைத்து அமானத்துகளை திரும்ப ஒப்படைக்கக்கூடியவர் என்பதன் பொருள், அல்லாஹு தாலா மனிதன் மீது எந்த அளவு வேலைகள் செய்வதற்கான பொறுப்பை சுமத்தி உள்ளானோ, மேலும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது எந்த அளவு கடமைகளும் பொறுப்புகளும் இருந்தனவோ அதனை செய்வதில் உள்ள உச்சத்தை அன்னார் கூறியுள்ளார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த வசனத்தில் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேன்மை ஏனைய நபிமார்களின் மீது முழுமையாக நிறுவனமாகவில்லை என்ற கொள்கையுடைய நிராகரிக்கக்கூடிய அந்த அறிவினர்களுக்கு இதில் மறுப்பு உள்ளது. மேலும் பலகீனமான ஹதீசுகளை வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு யூனிஸ் பின் மத்தாவை விட மேன்மையை வழங்காதீர்கள் என தடை செய்துள்ளார்களே என்கின்றனர். இந்த அறிவியலிகள் அறிவதில்லை. இந்த ஹதீஸ் சரியா இல்லையா என்பது தெரியாது. ஒருவேளை சரி என்று ஏற்றுக்கொண்டாலும் அது தாழ்மை மற்றும் தன்னடக்கமாகும். அது எப்போதும் நமது தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழக்கமாக இருந்தது. ஒவ்வொரு விஷயத்திற்கும் சந்தர்ப்பம், சூழ்நிலை என்று ஒன்று இருக்கிறது. ஒரு நல்லவர் தன்னை பற்றி தாழ்மையான இறை அடியான் என எழுதியிருந்தால் இதிலிருந்து அந்த மனிதர் அனைத்து உலகிலும் சிலை வணங்கிகளை விடவும் குழப்பவாதிகளை விடவும் மோசமானவர் ஆவார். மேலும் அவரே தன்னை தாழ்மையான இறை அடியான் என ஒப்புக்கொண்டுள்ளார் என கூறினால் அது எந்த அளவு அறியாமை மற்றும் நப்சின் தீங்கு ஆகும். கவனத்துடன் பார்க்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயரை அவ்வலுல் முஸ்லிமீன், முதன்மையான முஸ்லிம் என வைத்துள்ளான். பின்பற்றக்கூடியவர்கள் மற்றும் விசுவாசிகள் அனைவருக்கும் தலைவராக ஆக்கியுள்ளான். அனைவரையும் விட முதன்மையாக அமானத்தை திருப்பி கொடுப்பவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை ஆக்கியுள்ளான். இதன் பிறகு திருக்குரானை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் எவருக்காவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உயர்வான மகத்துவத்தின் மீது குறை கூறுவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா? இறைவன் மேற்குறிப்பிட்ட வசனங்களில் இஸ்லாத்திற்கு பல்வேறு படித்தரங்களை வைத்து அனைத்து படித்தரங்களை விட உயர்வான படித்தரத்தை
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயல்புக்கு வழங்கிய படித்தரத்தையே உயர்வானதாக ஆக்கியுள்ளான். சுப்ஹானல்லாஹி மா ஆஸம ஷானுக யா ரசூலல்லாஹி. பாரிசி கவிதையில் கூறுகின்றார்கள், மூசா வ ஈசா ஹம்ஹா பெஹ்லே துவந்து ஜும்லா தனிரா துஃபைல் துவந்து. அதாவது மூசாவும் ஈசாவும் உமது கூட்டத்தை சார்ந்தவர்களே, அனைவரும் இந்த பாதையில் உமது அருளால் தான் வந்துள்ளனர். ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், மீதமுள்ளதன் மொழியாக்கம் இதுவாகும். அதாவது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தனது ரசூலிடம் கூறுகின்றான், நீர் கூறுவீராக எனது வழியே நேரானதாகும், ஆகையால் நீங்கள் அதனை பின்பற்றுங்கள், பிற வழிகளில் செல்லாதீர்கள், அவை இறைவனிடமிருந்து உங்களை விலக்கிவிடும். அவர்களிடம் கூறுவீராக, நீங்கள் இறைவன் மீது நேசம் கொள்கின்றீர்கள் என்றால் வாருங்கள் என்னை பின்பற்றுங்கள், அதாவது எனது வழியில் செல்லுங்கள், இஸ்லாத்தின் உயர்வான உண்மையின்படி நடங்கள், அப்போதுதான் இறைவன் உங்களையும் நேசிப்பான், உங்களது பாவங்களை மன்னிப்பான். அவரிடம் கூறுவீராக, என்னுடைய வழி இதுவாகும், அதாவது என்னுடைய அனைத்தையும் இறைவனிடம் ஒப்படைக்க வேண்டும், மேலும் என்னை நான் ரப்புல் ஆலமீனுக்காக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என எனக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது என்பதாகும். அதாவது எவ்வாறு அவன் ரப்புல் ஆலமீனாக இருக்கின்றானோ அவனிடம் தன்னை மாய்த்து கொள்ள வேண்டும், மேலும் நான் ஹாதிமுல் ஆலமீன் ஆக வேண்டும், அதாவது உலகங்களின் சேவகன் ஆக வேண்டும், அவனுக்காகவும் அவனது வழிக்காகவே ஆக வேண்டும், அவனது வழிக்காகவே ஆக வேண்டும். ஆக என்னையும் என்னிடமிருந்த அனைத்தையும் அல்லாஹுக்காக கொடுத்து விட்டேன். இப்போது என்னிடம் எதுவும் இல்லை, என்னிடம் உள்ளதெல்லாம் அவனுடையதாகும். ஆதாரம் ஆயினா கமாலத் இஸ்லாம். ஆக இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்தஸ்து ஆகும். மேலும் இந்த முன்மாதிரியை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலைநாட்டினார்கள். நமது எதிரிகளிடம் இந்த முன்மாதிரி இருக்கிறதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருள்கொடைகளை கொண்டு வந்தார்கள், ஆனால் இவர்கள் களிமா கூறக்கூடியவர்களுக்கு தீங்கு ஏற்படுத்தக்கூடியவர்கள் ஆவார்கள். பிறகு அன்னாருடைய அருள் மற்றும் நுபுவத்துடைய விரிவை எடுத்துரைத்தவாறு ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், மூசா ஈசா மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இறைவன் ஒருவனே ஆவான், 3 இறைவன் கிடையாது. ஆனால் பல்வேறு வெளிப்பாடுகளின் அடிப்படையில் அந்த ஓர் இறைவனிடமிருந்து 3 சிறப்பு அம்சங்கள் வெளிப்பட்டன. ஏனென்றால் மூசாவுடைய பணி பனி இஸ்ராயல் மற்றும் ஃபிரௌன் வரை எல்லைக்குட்பட்டதாக இருந்தது. அதனால் மூசா மீது இறைவனின் வல்லமையின் வெளிப்பாடு அந்த அளவுக்கு தான் குறுகியதாக இருந்தது. மூசாவுடைய பார்வை அந்த காலம் மற்றும் வருங்காலத்தில் வரக்கூடிய ஆதமுடைய சந்ததிகளுக்காக இருந்ததென்றால், தௌராத்துடைய போதனைகள் தற்பொழுது இருப்பதனை போன்று வரம்புக்குட்பட்டதாகவும் குறைபாடுகளை கொண்டதாகவும் இருந்திருக்காது. இதனை போன்றே ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பணி யூதர்களின் ஒரு சில பிரிவுகள் வரை மட்டுமே குறுகியதாக இருந்தது. அது அவர்கள் முன்பாக இருந்த மக்களுக்காக மட்டுமே இருந்தது. மற்ற சமுதாயங்கள் மற்றும் வருங்காலத்துடன் எந்த தொடர்பும் இருக்கவில்லை. இதனால்தான் இறைவனின் வல்லமையின் வெளிப்பாடு அவர்களது மதத்தில் அவர்களது பணியின் அளவுக்கே வெளிப்பட்டது. மேலும் வருங்காலத்தில் இல்ஹாம் மற்றும் இறை வஹியின் மீது முத்திரையிடப்பட்டிருந்தது. இங்கு இடப்பட்ட முத்திரை இனிமேல் வஹி இறங்காது என்ற முத்திரை ஆகும். மேலும் இஞ்சிலுடைய போதனையும் யூதர்களுடைய செயல்பாடு மற்றும் ஒழுக்க சீர்கேட்டின் சீர்திருத்தத்திற்காக மட்டுமே இருந்தது. அனைத்து உலகின் குழப்பத்தின் மீது பார்வை இருக்கவில்லை. அதனால் இஞ்சிலும் பொதுவான சீர்திருத்தத்தை செய்ய முடியாமல் போனது. அது கண்களுக்கு முன்னால் இருந்த யூதர்களிடம் காணப்பட்ட தீய நடத்தைகளை சீர்திருத்தியது. ஏனைய நாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் அல்லது வருங்காலத்தில் வரக்கூடிய மக்களை பற்றி இஞ்சிலுக்கு எந்த தொடர்பும் இல்லை. இஞ்சிலுக்கு அனைத்து பிரிவினர்கள் மற்றும் பல்வேறு மட்டங்களில் உள்ளவர்களின் சீர்திருத்தம் கண்முன்னால் இருந்திருந்தால் தற்பொழுது கொண்டிருக்கக்கூடிய போதனைகளை அது கொண்டிருக்காது. ஆனால் வருத்தம் என்னவென்றால், ஒருபுறம் இஞ்சிலுடைய போதனையும் குறைபாடு உள்ளதாக இருந்தது. மேலும் சுய ஆராய்வு மற்றும் தவறுகளே பல இழப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. அதன் மூலம் ஒரு பலவீனமான மனிதன் இறைவனாக்கப்பட்டார். பரிகாரம் என்ற சுயமாக உருவாக்கப்பட்ட கொள்கையை எடுத்துக்கொண்டு செயல் ரீதியான சீர்திருத்தத்தின் வாசல்கள் முற்றிலும் அடைக்கப்பட்டு விட்டன.
தற்பொழுது கிறிஸ்தவ சமுதாயம் இரண்டு விதமான துரதிருஷ்டத்தில் மூழ்கியுள்ளது. ஒன்று, இறைவனிடமிருந்து நேரடியாக எந்த விதமான வகியும் உதவியும் கிடைக்கப்பெறாது, ஏனென்றால் இல்ஹாம் மீது முத்திரையிடப்பட்டுள்ளது. இரண்டாவது, செயல் ரீதியாக முன்னேறவும் முடியாது, ஏனென்றால் பரிகாரம் என்ற கொள்கை முயற்சி மற்றும் உழைப்பு போன்றவற்றை தடுத்துவிட்டது. ஆனால் எந்த முழுமையான மனிதன் மீது திருக்குர்ஆன் இறங்கியதோ அவருடைய பார்வை எல்லைக்கு உட்பட்டதாக இருக்கவில்லை. அதனுடைய அனுதாபத்திலும் மற்றும் அரவணைப்பிலும் எந்த குறையும் இருக்கவில்லை. மாறாக காலத்தின் அடிப்படையிலும் இடத்தின் அடிப்படையிலும் அவருடைய உள்ளத்தில் முழுமையான அனுதாபம் இருந்தது. அதனால் வல்லமையின் வெளிப்பாட்டின் முழுமையான நிறைவான பகுதி அவருக்கு கிடைத்தது. அவர் ஹாத்தமுல் அன்பியாவானார். இனிமேல் இவர் மூலம் எவருக்கும் ஆன்மீக பலன் கிடைக்காது என்ற அர்த்தத்தில் அவர் அவ்வாறு ஆகவில்லை. மாறாக அவர் ஹாத்தம் ஆவார் என்ற அடிப்படையில் அவருடைய முத்திரை இல்லாமல் எவருக்கும் பலன் கிடைக்கப் பெறாது. அவருடைய உம்மத்திற்கு கியாமத் வரை இறைவனுடன் பேசுவது மற்றும் சந்திப்பின் வாசல்கள் ஒருபோதும் அடைக்கப்பெற மாட்டாது என்பதாகும். மேலும் அவரை தவிர வேறு எவரும் முத்திரையுடையவர் கிடையாது. அவருடைய முத்திரையின் மூலம் நபித்துவம் கிடைக்க பெறும். அதற்கு அவருடைய உம்மத்தை சேர்ந்தவராக இருப்பது அவசியமாகும். மேலும் அவருடைய தைரியமும் அனுதாபமும் உம்மத்தை அரைகுறை நிலையில் விட்டுவிட விரும்பவில்லை. அவர்களின் மீது இறை ஞானம் பெறுவதற்குரிய அசல் ஆணிவேராகிய வஹியின் வாசல்கள் அடைக்கப்பட்டு கிடப்பதனை விரும்பவில்லை. தனது தூதுத்துவத்தின் சிறப்பின் அடையாளத்திற்காக இதனை விரும்பினார். அதாவது வஹியின் பயன் அன்னாரை பின்பற்றுவதன் மூலமாக கிடைக்க பெறும். எவர் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவராக இருக்க மாட்டாரோ அவர் மீது இறைவகையின் வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கும். ஆக இந்த அர்த்தத்தில் தான் இறைவன் அன்னாரை ஹாத்தமுல் அம்பியாவாக ஆக்கினான். இந்த வகையில் கியாமத் வரை இந்த விஷயம் நிலை பெற்றது. அதாவது எவர் ஒருவர் உண்மையான பின்பற்றுதல் மூலம் தன்னை இந்த உம்மத்தை சேர்ந்தவர் என்று நிரூபிக்க மாட்டாரோ, மேலும் அன்னாரை பின்பற்றுவதில் தனது அனைத்து நிலையையும் அர்ப்பணிக்க மாட்டாரோ, அப்படிப்பட்ட மனிதர் கியாமத் வரை எந்த விதமான முழுமையான வஹியையும் பெறமாட்டார். மேலும் முழுமையான முல்ஹிம் என்று அழைக்கப்படவும் மாட்டார். ஏனென்றால் நிரந்தரமான நுபுவத் நபியல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது முற்று பெற்றுவிட்டது. ஆனால் நிழல் வடிவிலான நுபுவத், இதன் பொருள் முகமதுடைய பலன் மூலம் வஹி பெறுவது என்பது கியாமத் வரை எஞ்சியிருக்கும். ஏனென்றால் இதன் மூலம் மனிதன் முழுமை அடைவதற்கான வாசல் அடைக்கப்பட்டுவிடக் கூடாது. மேலும் இந்த அடையாளமும் அழிந்து போகக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தைரியம் கியாமத் வரை இதனைத்தான் விரும்பியது. அதாவது இறைவனை சந்திப்பது மற்றும் பேசுவதின் வாசல்கள் திறந்திருக்க வேண்டும். ரட்சிப்பின் வழியாகிய இறைஞானம் மறந்து போய் விடக்கூடாது என்பதாகும். மேலும் எந்த ஒரு சஹியான ஹதீஸிலும் நபியல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பிறகு உம்மத்தி அல்லாமல், அதாவது அன்னாரின் அருளிலிருந்து பலன் பெறாமல் நபி வர முடியும் என காணப்படுவதில்லை. ஆதாரம் ஹக்கீகத்துல் வஹி. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆ மற்றும் தர்பீத் காரணமாக ஏற்பட்ட சஹாபாக்களின் அந்தஸ்தின் உயர்வை பற்றி ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். நபியல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்களின் உள்ளத்தில் இறை நேசத்தின் எழுச்சி ஏற்பட்டது. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூய கவனம் அவர்களின் உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவர்கள் இறை வழியில் தனது தலையை ஆடுகளை போன்று வெட்டப்படுவதற்கு முன்வைத்தார்கள். எவராவது முந்தைய சமுதாயத்தில் இவ்வாறு காண்பிக்க முடியுமா? அல்லது அவர்களும் உண்மை மற்றும் விசுவாசத்தை காட்டினார்கள் என அடையாளம் காட்ட முடியுமா? அன்னார் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய உதாரணத்தை கூறினார்கள். அவருடைய சமுதாயத்தில் இவ்வாறு தென்படவில்லை. பிறகு மசீ நாசிரியுடைய சஹாபாக்கள் நிலையை கூறினார்கள். எந்த அளவு சீடர்கள் இருந்தார்களோ அவர்கள் துன்பத்தை கண்டு ஓடிவிட்டனர். ஒருவர் கூட உறுதியாக நிலைத்து நிற்கவில்லை, உறுதிப்பாட்டை கையாளவில்லை. கோழைத்தனம் அவர்களை வென்றது. ஆனால் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்கள் வாளின் நிழலின் கீழ் எந்த அளவு உறுதியாக நிலை நின்றார்கள் என்றால், மேலும் மரணிப்பதற்கு எந்த அளவு விரும்பினார்கள் என்றால், அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கும் போது அழுகை வருகின்றது.
எனவே எது இப்படிப்பட்ட நேசத்தின் ரூஹை அவர்களது உள்ளத்தில் ஊதியது? மேலும் எந்த கை இவர்களை இந்த அளவு மாற்றியது? ஒன்று, அறிவினமான காலத்தில் அவர்கள் உலகின் புழுக்களாக இருந்தார்கள். அவரிடமிருந்து வெளிப்படாத எந்த தீமையும் அநீதியும் இல்லை. ஆனால் இந்த நபியை பின்பற்றியதன் பிறகு இறைவன் புறம் எவ்வாறு இழுக்கப்பட்டார்கள் என்றால், இறைவன் அவர்களது உள்ளத்தில் நிலை நின்று விட்டான் போலும். நான் உண்மையாகவே கூறுகின்றேன், அந்த நபியின் தூய கவனம்தான் அந்த மனிதர்களை இழிவான வாழ்க்கையிலிருந்து ஒரு தூய வாழ்வின் பக்கம் இழுத்து வந்தது. கூட்டம் கூட்டமாக மக்கள் இஸ்லாத்தில் இணைந்ததற்கு காரணம் வாள் கிடையாது. அது அந்த 13 வருட கால மன்றாளலின் துவாவின் அழுகையின் விளைவாகும். இதனை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் செய்து வந்தார்கள். மக்காவின் பூமி சாட்சி கூறியது, நான் இந்த அருளுக்குரிய பாதத்தின் கீழ் உள்ளேன். அவருடைய உள்ளம் ஏகத்துவத்தை பற்றி எந்த அளவு கூச்சலிட்டதென்றால், வானம் அவரது வேண்டுதல்களால் நிரம்பிவிட்டது. இறைவன் தேவைகளற்றவன் ஆவான். அவனுக்கு எந்த விதமான வழிகாட்டல் பற்றியும் வழிகெடுத்தல் பற்றியும் எந்த கவலையும் கிடையாது. யாராவது நேர்வழி பெற்றாலோ வழி தவறி சென்றாலோ அவனுக்கு இதை பற்றி எந்த கவலையும் இல்லை. ஆக அரபு நாட்டில் வழக்கத்திற்கு மாற்றமாக தோன்றிய இந்த நேர்வழியின் ஒளி பிறகு உலகம் முழுவதும் பரவியது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உள்ள வேதனையின் விளைவாகும். உலகம் நேர்வழியினை பெற வேண்டும் என்பது அன்னாரின் துவாவாகும். இது அன்னாரின் நெஞ்சத்திலிருந்து வெளிவந்து கொண்டிருந்தது. மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒவ்வொரு சமுதாயமும் ஏகத்துவத்திலிருந்து தூரம் விலகி மறைந்து விட்டது. ஆனால் இஸ்லாத்தில் ஏகத்துவத்தின் ஊற்று நிலை பெற்றிருக்கிறது. இந்த அனைத்து அருள்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆவின் விளைவுகளே ஆகும். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், லஅல்லக பாகியுன் நஃப்ஸக அல்லா யகூனு முஃமினீன். அதாவது இவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை என்ற வேதனையினால் நீர் உண்மையை மாய்த்துக் கொள்வீரா? ஆக முந்தைய நபிமார்களின் உம்மத்தில் இந்த அளவு சீர்திருத்தமும் இறை அச்சமும் ஏற்படவில்லை. அதற்கு இதுதான் காரணமாகும். அதாவது உம்மத்திற்காக இந்த அளவு கவனமும் உளவேதனையும் அந்த நபிமார்களிடம் இருக்கவில்லை. அந்தோ இன்றைய முஸ்லிம் அறிவினர்கள் தனது கண்ணியத்திற்குரிய இந்த நபியை சற்று மதிக்கவில்லை. ஒவ்வொரு விஷயத்திலும் தடுமாற்றம் கண்டார்கள். அவர்கள் ஹத்தமே நுபுவத்திற்கு எவ்வாறு பொருள் தருகின்றார்கள் என்றால், அதன் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு கண்ணிய குறைவு ஏற்படுகின்றது, புகழ் ஏற்படுவதில்லை. இந்த வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தூய உள்ளத்தின் பலன் தரக்கூடிய நப்சை முழுமைப்படுத்துவதற்கு எந்த விதமான ஆற்றலும் இருக்கவில்லை. அன்னார் வெறும் ஷரியத்தை மட்டும் போதிக்க வந்துள்ளார்கள் என முஸ்லிம்கள் எண்ணுகின்றனர். மேலும் தமது செயல்கள் மூலம் இதனை வெளிப்படுத்துகின்றனர். ஆனால் அல்லாஹு தாலா இந்த உம்மத்திற்கு இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் என்ற துஆவை கற்பித்துள்ளான். ஆக இந்த உம்மத் முந்தைய நபிமார்களின் வாரிசு இல்லை என்றால், இந்த அருட்களிலிருந்து இவர்களுக்கு பங்கு இல்லை என்றால், பிறகு இந்த துஆ ஏன் கற்றுத்தரப்பட்டுள்ளது? ஆதாரம் ஹகீகத்துல் வஹி. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சில அற்புதங்களை எடுத்துரைத்தவாறு ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இறை சந்திப்பின் மேன்மையில் சில சமயங்களில் மனிதனிடம் இருந்து மனித சக்திக்கு மேற்பட்ட சில வேலைகள் நடைபெறுகின்றன. அப்படிப்பட்ட அந்தஸ்தை அடைந்துவிட்டால் இப்படிப்பட்ட அற்புதங்கள் நிகழ்கின்றன. அவை மனித சக்திகளுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், மனித சக்திக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருப்பதாக தெரியக்கூடிய இவை இறைவனுடைய சக்திகளை உள்ளடக்கியதாக இருக்கும். உதாரணத்திற்கு நமது தலைவராகிய நபிமார்களின் தலைவராகிய ஹஜ்ரத் ஹாத்தமுல் அம்பியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதர் போரில் ஒரு கைப்பிடி மண்ணை காஃபிர்களுக்கு எதிராக வீசினார்கள். அந்த ஒரு கைப்பிடி மண்ணை எந்த துஆவின் காரணத்தாலும் அல்ல, மாறாக தனது ஆன்மீக ஆற்றலின் மூலம் வீசினார்கள். ஆனால் அந்த ஒரு பிடி மண் இறைவனுடைய சக்தியை வெளிப்படுத்தியது. எதிரிகளின் படைகள் மீது எந்த அளவு அசாதாரண விளைவை ஏற்படுத்தியது என்றால், கண்களில் இதனுடைய விளைவு ஏற்படாதவர் எவரும் இருக்கவில்லை. இயற்கை சட்டத்திற்கு ஏற்ப அந்த ஒரு பிடி மண்ணிற்கு பின்னால் ஒரு புயல் வீசியது. ஆனால் அந்த ஒரு பிடி மண் தான் அந்த புயல் வருவதற்கு காரணமாக இருந்தது. அவர்கள் கூறுகின்றார்கள், அவர்கள் அனைவரும் குருடர்களை போல் ஆகிவிட்டனர். எப்படிப்பட்ட கஷ்டமான நிலை அவர்களுக்கு ஏற்பட்டதென்றால்,
சுய நினைவற்ற நிலையில் ஓட ஆரம்பித்தார்கள். இந்த அற்புதத்தை பற்றி தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சுட்டி காட்டுகின்றான். அதாவது வமாரமைத்த எதிரமைத்த வலாக்கின் அல்லாஹ் ரமா, அதாவது நீர் வீசிய கைப்பிடி மண்ணை நீர் வீசவில்லை, மாறாக இறைவன் வீசினான். அந்த ஒரு கைப்பிடிக்கு பின்னால் இறைவனுடைய ஆற்றல் பணியாற்றியது. இறை ஆற்றல் மறைவிலிருந்து வேலை செய்தது. மனிதனுடைய சக்தியினால் இந்த பணி செய்யப்பட்டதல்ல. பிறகு கூறுகின்றார்கள், இதனை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மற்றொரு அற்புதமாகிய சந்திரன் பிறத்தல் இருக்கின்றது. அதுவும் இதே இறைவனின் சக்தியினால் வெளிப்பட்டதாகும். அதாவது சந்திரன் பிளந்த சம்பவம். இதனுடன் துவா எதுவும் சேர்ந்திருக்கவில்லை. இறைவனின் சக்தியினால் நிரம்பியிருந்த வெறும் விரலின் செய்கையினால் அது நடைபெற்றது. இதனை போன்று மேலும் பல அற்புதங்கள் உள்ளன. அவற்றை தனிப்பட்ட அதிகாரம் என்ற முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்தார்கள். அதனுடன் எந்த விதமான துவாவும் சேர்ந்திருக்கவில்லை. பல முறை குவளையில் இருந்த சிறிதளவு தண்ணீரை தனது விரல்களை அந்த தண்ணீரில் நுழைத்ததன் மூலம் எந்த அளவு அதிகப்படுத்தினார்கள் என்றால், முழு படைகள் ஒட்டகங்களும் குதிரைகளும் அந்த தண்ணீரை குடித்தன. பிறகும் கூட அந்த தண்ணீர் பழைய அளவிலேயே இருந்தது. இவ்வாறு அற்புதங்களை நிகழ்த்தினார்கள். பல முறை 2-4 ரொட்டிகளின் மீது கை வைத்ததன் மூலம் பசியுடனும் பட்டினியுடனும் இருந்த ஆயிரக்கணக்கானோர் வயிறு நிரம்பினார்கள். சில சமயங்களில் சிறிதளவு இருந்த பாலை தனது உதடுகள் மூலம் அருளை வழங்கி அதன் மூலம் ஒரு ஜமாத்துடைய வயிறை நிரப்பினார்கள். சில சமயங்களில் உப்பு தண்ணீர் உள்ள கிணற்றில் தனது வாயின் உமிழ்நீரை விட்டு மிகவும் இனிப்பானதாக ஆக்கினார்கள். சில சமயங்களில் அதிகமாக காயமுற்றவர்களின் மீது தனது கையை வைத்து குணமாக்கினார்கள். சில சமயங்களில் சண்டையின் காரணமாக வெளியில் வந்த கண்களை தனது கையின் அருளினால் சரி செய்தார்கள். கண்களை மீண்டும் அதே இடத்தில் வைத்தார்கள். அது சரியானது. இதனை போன்று பல்வேறு வேலைகளை தனது சொந்த அதிகாரத்தின் அடிப்படையில் செய்தார்கள். இதனுடன் இறைவனுடைய சக்தி மறைவாக இணைந்திருந்தது. இதன் பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நிரந்தர விண்ணுலக வாழ்வை பற்றி ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வானத்தில் உயிருடன் இருக்கிறார்கள் என்று கூறுகின்றார்கள் அல்லவா? அதனை பற்றி கூறுகின்றார்கள், நிரந்தரமான விண்ணுலக வாழ்வு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடையதாகும். மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த விஷயம் இறை வேதங்களிலிருந்து ஒன்றுபட்டு நிறுவனமானதாகும். அதாவது நபிமார்கள் மற்றும் இறைநேசர்கள் மரணத்திற்கு பிறகு மீண்டும் உயிர் பெறுகிறார்கள். அதாவது ஒரு வகையான வாழ்வு அவர்களுக்கு அளிக்கப்படுகின்றது, அது மற்றவர்களுக்கு அளிக்கப்பட மாட்டாது. இதன் பக்கம் அந்த ஹதீஸ் சுட்டி காட்டுகின்றது. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இறைவன் என்னை கபரில் மையத்தாக விட்டுவிட மாட்டான், உயிர் கொடுத்து தன்னளவில் உயர்த்தி கொள்வான். இந்த விஷயத்திற்கு விளக்கம் எழுதியவாறு ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஹதீஸுடைய உண்மையான மொழியாக்கம் இதுவாகும். அதாவது என்னுடைய கண்ணியம் இறைவன் மத்தியில் 40 நாட்கள் கபரில் வைப்பதனை விட மேலானதாகும். நான் மேற்குறிப்பிட்டது இசாலையே அவ்ஹாமுடைய மேற்கோளாகும். அதனுடைய விளக்கத்தை கூறுகின்றார்கள். அதாவது அந்த ஹதீஸின் உண்மையான மொழிபெயர்ப்பு இதுவாகும். அதாவது என்னுடைய கண்ணியம் இறைவன் மத்தியில் 40 நாட்கள் கபரில் வைப்பதனை விட மேலானதாகும். அதாவது நான் இந்த நாட்களுக்குள் உயிர் பெற்று வானத்தின் பக்கம் உயர்த்தப்படுவேன். இதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆனால் எந்த ஒரு முஸ்லிமும் அன்னார் வானத்தில் உடலுடன் இருப்பதாக கூற மாட்டார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நமது தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரில் இருந்து உயிர் பெறுவது பிறகு வானத்தின் பக்கம் உயர்த்தப்படுவதில் மசீகை உயர்த்தியதை விட அதிகப்படியாக என்ன உள்ளது என்பதனை பாருங்கள். மாறாக உண்மை என்னவென்றால், ஹஜ்ரத் மரியமின் மகன் ஈசாவுடைய வாழ்க்கை ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை விட தரத்தில் குறைந்ததாகவும் முந்தைய நல்லடியார்களின் ஒருமித்த சரியான கொள்கையின்படி மேலும் மேராஜுடைய ஹதீஸும் இதற்கு சாட்சி பகர்கின்றது. அது இதுவாகும், நபிமார்கள் ஊமையாக உடலுடன் பூமியில் உயிர் வாழ்கின்றனர். இது ஊமையாகும். உண்மையில் இது இவ்வாறல்ல. அவர்கள் கூறுகின்றார்கள், உயிருடன் இருக்கிறார்கள்,
ஷஹீதிகள் தொடர்பாக அவர்களது வாழ்வு முழுமையானதும் உறுதியானதும் ஆகும் என்று வந்துள்ளது. ஷஹீதிகளை பற்றி அவர்களை மரணித்தவர்கள் என்று கூறாதீர்கள், அவர்கள் உயிருடன் உள்ளனர் என வந்துள்ளது. ஆனால் நபிமார்கள் அதனை விட உயர்ந்தவர்கள் ஆவர். எல்லோரையும் விட முழுமையாக உறுதியாக சிறந்த வாழ்வு நமது தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்குரியதாகும். எனது உயிரும் எனது தந்தை தாயின் உயிரும் அன்னாருக்கு அர்ப்பணமாகட்டுமாக. ஹஸ்ரத் மசி இரண்டாவது வானத்தில் தனது தாயின் உடன் பிறந்தவரின் மகனான மற்றும் தனது வழிகாட்டியான ஹஸ்ரத் யஹியாவுடன் வசிக்கிறார்கள். ஆனால் நமது தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்தில் எல்லோரையும் விட உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளார்கள். அதனை விட உயர்வான அந்தஸ்து வேறு எதுவும் இல்லை. இந்த சிதறத்தில் முன்தஹா ஃபி ரஃபீகில் ஆலா உம்மத்துடைய சலாமும் தரூதும் தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சன்னதியை அடைந்து விடுகின்றது. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் அக்ஸர மிம்மா ஸல்லைத அலா அஹதின் மின் அன்பியாயிக வ பாரிக் வ ஸல்லிம். நான் படித்த இவை இசாலை அவுஹாம் உடைய மேற்கோளாகும். அடுத்து நாம் இறைவனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக பெற்றோம் என்ற விஷயத்தை எடுத்துரைத்தவாறு ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். அந்த வல்லமையுள்ள உண்மையான முழுமையான இறைவனுக்கு நமது ரூஹும் நமது ஒவ்வொரு அணுவும் அவனது இருப்பிற்கு சஜிதா செய்கின்றது. அவனது கையின் மூலம் ஒவ்வொரு ரூஹும் படைப்பினங்களின் ஒவ்வொரு அணுவும் தனது அனைத்து ஆற்றல்களுடன் வெளிப்பட்டது. அவனது இருப்பின் மூலம் ஒவ்வொன்றும் நிலை பெற்றிருக்கின்றது. எந்த ஒரு பொருளும் அவனது அறிவை விட்டும் அவனது ஆற்றலை விட்டும் அவனது படைப்பிலிருந்தும் வெளியில் இல்லை. ஆயிரக்கணக்கான தரூதும் சலாமும் அந்த தூய நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்டாகட்டுமாக. அவர்கள் மூலமாகத்தான் நாம் உயிருள்ள இறைவனை பெற்றோம். அவனே உரையாடி தனது இருப்பிற்கு சாட்சி பகர்கின்றான். அவனே வழக்கத்திற்கு அப்பாற்பட்ட அடையாளங்களை வெளிப்படுத்தி தனது பழைய மற்றும் முழுமையான ஆற்றல்களை சக்திகளையும் நமக்கு பிரகாசமான முகமாக காண்பிக்கின்றான். ஆக நாம் இறைவனை காண்பித்து தந்த அந்த ரசூலை பெற்றுள்ளோம். அந்த இறைவன் தனது முழுமையான ஆற்றல்கள் மூலம் ஒவ்வொரு பொருளையும் படைத்துள்ளான். அவனது வல்லமை எவ்வளவு பெரிய மகத்துவத்தை தன்னுள் வைத்துள்ளது. அவன் இல்லாமல் எந்த ஒரு பொருளும் உருவம் பெறவில்லை. அவனது உதவி இல்லாமல் எந்த ஒரு பொருளும் நிலை பெற்றிருக்க முடியாது. அவன் நமது உண்மையான இறைவனும் எண்ணற்ற அருக்கொடைகளை கொண்டவனும் ஆவான். எண்ணற்ற வல்லமைகளை கொண்டவனும் எண்ணற்ற அழகை உடையவனும் எண்ணற்ற கருணையாளனும் ஆவான். அவனை தவிர வேறெந்த இறைவனும் இல்லை. பிறகு ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், எனக்கு என்னவெல்லாம் கிடைத்துள்ளதோ அவை யாவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாகத்தான் கிடைத்தது. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்தஸ்தை தாழ்த்துகிறேன் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். எனக்கு கிடைத்ததெல்லாம் அன்னாரிடமிருந்து கிடைத்ததாகும். அதில் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இது மினனுர் ரஹ்மான் என்ற நூலுடையதாகும். இது அரபி வாசகமாகும். அதன் மொழியாக்கத்தை வாசிக்கின்றேன். அதாவது எனது இந்த வெற்றி எனது இறைவன் புறமிருந்து கிடைத்ததாகும். நான் அவனை புகழ்கின்றேன். அரபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது தரூத் ஓதுகின்றேன். அவர்களிடமிருந்து அனைத்து அருட்களும் இறங்கின. அவரிடமிருந்தே இந்த பாவம் ஊடும் கிடைத்தன. அவர்கள்தான் எனக்காக வேரையும் கிளைகளையும் தயார் செய்தார்கள். அவர்களே எனது விதையையும் வயலையும் வளர்த்தார்கள். அவர்கள் வளர்ப்பவர்கள் ஆவார்கள். அனைவரை விடவும் சிறந்த வளர்ப்பவர்கள் ஆவார்கள். பிறகு எனக்கு கிடைத்ததெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாகவே கிடைத்தது என்பதனை மேலும் விளக்கியவாறு கூறுகின்றார்கள். நான் அவன் மீதே சத்தியம் செய்து கூறுகின்றேன், அதாவது அல்லாஹ் தஆலா மீது. அவன் ஹஜ்ரத் இப்ராஹிமுடன் சந்திக்கவும் பேசவும் செய்திருக்கின்றான். அதே போன்று ஹஜ்ரத் இஸ்ஹாக்குடனும் ஹஜ்ரத் இஸ்மாயிலுடனும் யஹ்யாவுடனும் யூசுஃபுடனும் மூசாவுடனும் மரியமின் மகன் ஈசாவுடனும் அனைவருக்கு பிறகு நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு உரையாடினான் என்றால், அன்னார் மீது எல்லோரையும் விட அதிகமாக பிரகாசத்தையும் தூய வஹியையும் இறக்கினான். மேலும் இவ்வாறே எனக்கும் அவனது சந்திப்பு மற்றும் அவனுடன் உரையாடுவதற்கான நல்வாய்ப்பினை வழங்கினான். ஆனால் இந்த நல்வாய்ப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினை பின்பற்றியதனால் மட்டுமே கிடைத்ததாகும்.
ஒருவேளை நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தை சேர்ந்தவனாக இருக்கவில்லை என்றால், அன்னாரை பின்பற்றவில்லை என்றால், உலகிலுள்ள அனைத்து மலைகளின் அளவுக்கு எனது செயல்கள் இருந்தாலும் நான் ஒருபோதும் இறைவனை சந்திப்பது மற்றும் பேசுவதன் நல்வாய்ப்பினை பெற்றிருக்க மாட்டேன். அதாவது இறைவன் அன்னாருடன் பேசுவது, சந்திப்பது போன்ற நிலை ஒருபோதும் கிடைக்கப்பட்டிருக்காது. ஏனென்றால் தற்பொழுது முகமதிய நுபுவத்தை தவிர அனைத்து நுபுவத்தும் அடைக்கப்பட்டு விட்டன. ஷரியத்துடைய நபி எவரும் வரமாட்டார். ஷரியத் இல்லாமல் நபி வர முடியும், ஆனால் அவர் முதலில் உம்மத்தியாக இருக்க வேண்டும். ஆதாரம் தஜல்லியாத் இலாஹியா. பிறகு அல்லாஹு தாலாவை புகழ்ந்தவாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது தரூத் ஓதுனை பற்றி கூறுகின்றார்கள். இறைவா, உனக்கு ஆயிரம் ஆயிரம் நன்றி. உன்னை அடையாளம் காணுவதற்கான வழியை எங்களுக்கு காட்டினாய். உனது தூய வேதத்தை இறக்கி சிந்தனை மற்றும் அறிவின் தவறுகளிலிருந்தும் பிழைகளிலிருந்தும் காப்பாற்றினாய். தரூதும் சலாமும் ரசூல்மார்களின் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களின் குடும்பம் மற்றும் அவர்களது சஹாபாக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அவர்கள் மூலமாக இறைவன் தொலைந்து போன உலகை நேரான வழியில் நடத்தினான். அந்த சீர்திருத்தவாதி, நன்மை பயக்கும் மனிதர் மறைந்து போன மக்களை மீண்டும் நேரான வழியில் கொண்டு வந்தார்கள். அந்த கருணையாளர் மக்களை சிலைகளிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் காப்பாற்றினார்கள். அவர் ஒளி ஆவார், ஒளியை பரப்பக்கூடியவர் ஆவார். அவர் ஏகத்துவத்தின் பிரகாசத்தை உலகில் பரப்பினார். அந்த மருத்துவர் மற்றும் உலகத்தின் சிகிச்சையாளர் சீர்கெட்டு போன உள்ளங்களை நேரான வழியில் நிலைநிறுத்தினார். அவர் கருணையாளர் ஆவார், அற்புதத்தின் அடையாளம் ஆவார். அவர் மரணித்தவர்களுக்கு வாழ்வுக்கான நீர் கொடுத்தார். அவர் ரஹீம் மற்றும் பரிவு காட்டுவோர் ஆவார். அவர் உம்மத்திற்காக துக்கங்களை சகித்து கொண்டவர், வேதனையை பொறுத்து கொண்டவர். அவர் வீரமானவரும் தைரியசாலியும் ஆவார். அவர் நம்மை மரணத்தின் பிடியிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அவர் இரக்க குணமுடையவரும் தன்னலமற்றவரும் ஆவார். தனது இறைவன் முன் தலை குனிந்தார். தனது இருப்பை மண்ணோடு மண்ணாக்கினார். தௌஹீதின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்பவர் இறைவனின் மகிமையை தவிர வேறு எதற்கும் அஞ்சியதில்லை. அவனை தவிர மற்ற அனைத்தையும் ஒரு பொருட்டாக கருதியதில்லை. படிப்பற்றவராக இருந்தும் கூட இறை ஆற்றலின் அற்புதத்தினால் இறை ஞானத்தில் அனைவரையும் விட முந்துவிட்டார். மேலும் பிற சமுதாயங்கள் அனைத்திலும் காணப்பட்ட தவறுகளையும் பிழைகளையும் அவற்றுக்கு சுட்டி காட்டினார். அல்லாஹு தாலாவுடைய கட்டளைக்கிணங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது தரூத் ஓதுவது ஒரு மூமினான முஸ்லிமுக்கு கடமையாகும். அது இல்லாமல் ஒரு மூமினுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இருக்க வேண்டிய நேசத்தின் தரம் முழுமையடையாது, முழுமையடையவும் முடியாது. தரூத் இல்லாமல் எந்த ஒரு துவாவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தரத்தை அடையாது, அது ஏற்றுக்கொள்ளப்படாது. நாம் இதனையும் நினைவில் கொள்ள வேண்டும். அதாவது தரூத் ஓதுவதன் அசல் நோக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன் நேசம் கொள்ள வேண்டும் என்பதாகும். அந்த நேசம் அனைத்து விடவும் மேலோங்கி இருக்க வேண்டும். தரூத் ஷரீஃப் ஓதுவதன் நோக்கத்தை கூறியவாறு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஒரு கூட்டத்தில் இதனை பற்றி கேட்கப்பட்ட போது புரிய வைத்துக் கொண்டிருந்தார்கள். இறைவன் தனது முழு அருட்களையும் தனது நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இறக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தரூத் ஷரீஃப் ஓத வேண்டும். மேலும் அன்னாரை அனைத்து உலகங்களுக்கும் அருட்களின் ஊற்றாக ஆக்க வேண்டும். அன்னாருடைய கண்ணியத்தையும் மேன்மையும் இந்த உலகிலும் மறு உலகிலும் வெளிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தரூத் ஓத வேண்டும். இந்த துவாவை முழு ஈடுபாட்டுடன் செய்ய வேண்டும். ஒருவர் தனது கஷ்டத்தின் போது எவ்வாறு முழு ஈடுபாட்டுடன் துவா செய்வாரோ அவ்வாறு துவா செய்ய வேண்டும். எவ்வாறு தமக்காக உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து துவா செய்வீர்களோ அவ்வாறு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து துவா செய்ய வேண்டும். இன்னும் அதனை விட அதிகமாக உருக்கத்துடன் அழுகையுடனும் இந்த துவாவை செய்ய வேண்டும். இதில் தனக்கென்று எதனையும் வைக்கக்கூடாது. அதாவது மனிதன் தனக்காக செய்யக்கூடிய துவாக்களில் எந்த அளவு அழுகையும் மன்றாடலும் இருக்குமோ அதனை விட அதிகமாக இந்த துவாக்களில் அழுகையும் உருக்கமும் உடையதாக இருக்க வேண்டும். தனக்கென்று எந்த பங்கையும் வைக்கக்கூடாது. ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அதாவது தரூத் ஷரீஃபின் மூலம் எனக்கு இந்த நன்மை கிடைக்கும் என்றோ இந்த தரஜா கிடைக்கும் என்ற உள்நோக்கத்தை வைத்திருக்க கூடாது. மாறாக தூய்மையாக இந்த நோக்கம்தான் இருக்க வேண்டும். அதாவது இறைவனுடைய முழுமையான அருட்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இறங்க வேண்டும். அதனுடைய மேன்மை இவ்வுலகிலும் மறுமையிலும் ஒளிர வேண்டும்.
இந்த பொருளிலேயே உறுதியாக செயல்பட வேண்டும். இரவு பகல் என தொடர்ந்து முழுமையான கவனம் வேண்டும். எந்த அளவு என்றால் உள்ளத்தில் இதனை விட வேற எந்த எண்ணமும் உயர்வானதாக இருக்கக்கூடாது. இதுதான் ரசூலின் மீது கொள்ளும் நேசமாகும். பிறகு அன்னார் ஒரு கடிதத்தில் கூறுகின்றார்கள், இதனை பாசித் அலி சாஹிபிற்கு எழுதினார்கள். ஆனால் பின்னர் அவர் ஜமாத்திலிருந்து திரும்பிவிட்டார். எவ்வாறாயினும் கூறுகின்றார்கள், தாங்கள் தரூ ஷரீஃபை ஓதுவதில் மிக அதிக கவனம் செலுத்துங்கள். ஒருவர் தனது அன்பிற்குரியவருக்காக உண்மையிலேயே எவ்வாறு அருளை வேண்டுவாரோ அவ்வாறு செய்ய வேண்டும். இதனை போன்று ஆர்வத்துடனும் தூய்மையுடனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்காக அருள்களை வேண்டுங்கள். மிகவும் உருக்கத்துடன் வேண்டுங்கள். அந்த உருக்கம் மற்றும் துவாவில் எந்த விதமான பாசாங்கும் இருக்கக்கூடாது. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடன் உண்மையான நட்பும் நேசமும் இருக்க வேண்டும். உண்மையில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தரு ஷரீஃபில் உள்ள அந்த அருள்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்காக வேண்ட வேண்டும். தனிப்பட்ட நேசத்திற்கான அடையாளம் இதுவாகும். அதாவது மனிதன் ஒருபோதும் சோர்வடையக்கூடாது, ஒருபோதும் பின்வாங்க கூடாது, அதில் தனது சொந்த நோக்கங்களை சேர்த்திருக்க கூடாது. இந்த எண்ணத்திற்காக அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இறைவனுடைய அருள்கள் இறங்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே ஓத வேண்டும். ஒரு கூட்டத்தில் அன்னார் கூறினார்கள், தரூத் ஷரீப் காரணமாக அல்லாஹு தாலாவுடைய அருள்கள் வியக்கத்தக்க தோற்றத்துடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை செல்கின்றன. அங்கு சென்ற பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உள்ளத்தில் அது பதிந்து விடுகின்றது. பிறகு அங்கிருந்து வெளியேறி எல்லையில்லா ஓடைகளாக அவை ஆகிவிடுகின்றன. உரிமையாளர் ஒவ்வொருவருக்கும் தகுதிக்கேற்ப பங்கு கிடைக்கின்றது. நிச்சயமாக அவர்களின் ஊடகம் இல்லாமல் எந்த அருளும் மற்றவர்களை சென்றடையவே முடியாது. தரூத் ஷரீஃப் என்பது என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த அரியணையை உலுக்குவதாகும். அதிலிருந்து ஒளியின் ஓடைகள் தோன்றுகின்றன. எவர் அல்லாஹு தாலாவுடைய அருளையும் நன்மையையும் பெற விரும்புவாரோ அவர் அதிகமாக தரூத் ஷரீஃப் ஓத வேண்டும். இதன் மூலம் இந்த அருளில் செயல்பாடு உண்டாக வேண்டும். பிறகு தமது ஒரு கடிதத்தில் கூறுகின்றார்கள், எண்ணிக்கை தொடர்பாக எவ்வளவு ஓத வேண்டும். சில இடங்களில் எண்ணிக்கை கூறியுள்ளார்கள். இங்கு இவ்வாறு கூறுகின்றார்கள், அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் நாவிலிருந்து வெளியான அந்த தரூத் ஷரீஃப் தான் மிக சிறந்தது. அது இதுவாகும். ஒன்று, எந்த தரூதை ஓத வேண்டும், இரண்டாவது எவ்வளவு ஓத வேண்டும் என்பதாகும். அவர்கள் கூறுகின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அருளுக்குரிய நாவிலிருந்து வெளிப்பட்ட தரூத் ஷரீஃப் தான் மிக சிறந்தது. அது இதுவாகும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அனைத்து வகையான தரூத் ஷரீஃபை விடவும் இந்த தரூத் ஷரீஃப் தான் மிகவும் அருளுக்குரியதாகும். இதுதான் இந்த எளியவன் தொடர்ந்து ஓதி வரும் தரூத் ஆகும். எந்த வகையான எண்ணிக்கையையும் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தூய்மை, நேசம் மற்றும் உருக்கத்துடன் ஓத வேண்டும். அழுகை மற்றும் தன்னை மறத்தல் தாக்கத்தின் நிலை ஒன்று ஏற்படும் வரை, மேலும் உள்ளத்தில் தெளிவு மற்றும் ஆர்வம் ஏற்படும் வரை ஓத வேண்டும். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது தரூத் ஓதுவதில் அல்லது இந்த கட்டளையில் என்ன ஞானம் இருக்கிறது என்பதை பற்றி கூறியவாறு கூறுகின்றார்கள். நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு வேறு ஒருவரது துவாவின் அவசியம் இல்லை. ஆனால் இதில் மிகவும் நுட்பமான ரகசியம் ஒன்று உள்ளது. அது மிகவும் ஆழமான ரகசியமாகும். ஒருவர் சுய விருப்பத்தின் காரணமாக பிறருக்கு அருளை வேண்டுகின்றார் என்றால், தனிப்பட்ட நேசம் கொண்டதன் காரணமாக அந்த மனிதரின் இருப்பில் ஒரு பங்காகி விடுகின்றார். அதாவது எவரிடமாவது தனிப்பட்ட அன்பு இருந்து அவருக்கு அருளை வேண்டினால், அவருக்காக அருளை வேண்டினால், அந்த தனிப்பட்ட அன்பின் காரணமாக அவரது அங்கமாக ஆகிவிடுகின்றார். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இறைவனுடைய அருள் எல்லையற்று உள்ளது. அதனால் தரூத் ஓதக்கூடியவர்களுக்கு தனிப்பட்ட நேசம் கொண்டவாறு அருளை வேண்டக்கூடியவர்களுக்கு எல்லையற்ற அருளிலிருந்து அவரது உணர்வுக்கு ஏற்ப கிடைக்கப்பெறும். ஆனால் ஆன்மீக எழுச்சி மற்றும் தனிப்பட்ட அன்பு இல்லாமல் இந்த அருள் மிகவும் குறைவாகத்தான் கிடைக்கின்றது. ஆக இவைதான் தரூத் ஷரீஃப் ஓதக்கூடிய வழிமுறைகளாகும். தற்பொழுது நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்பாக ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எழுதிய அரபி கவிதைகளை வாசிக்கின்றேன். இதிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மேன்மை, அந்தஸ்து, தூய்மைப்படுத்தும் ஆற்றல்
மற்றும் பெருமானார் மீது ஹஜ்ரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொண்ட நேசம் பற்றி தெரிய வரும். இந்தளவு நேசம் கொண்ட பிறகு அவர்களுடன் சமுதாயம் நடந்து கொண்ட முறையை கூறுகின்றார்கள். நான் படித்த அனைத்திலிருந்தும் நேசத்தை தவிர வேறு எதுவும் வெளிப்படுவதில்லை. இவ்வாறு இருந்தும் கூட முஸ்லிம்களின் பெரும்பான்மை அவர்களுக்கு எதிராகவே உள்ளது. இந்த கவிதைகளில் சிலவற்றை கூறுகின்றேன். லா ஷக்க அன்ன முஹம்மதன் ஹைருல் வரா ரியகுல் கிராமி வனுஹுபத்துல் அயானி. சந்தேகமின்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைப்பினங்களில் மிகவும் சிறந்தவர்களாவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களில் தூயவரும் தலைவர்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டவரும் ஆவார்கள். வல்லாஹி இன்ன முஹம்மதன் கரிதாஃபத்தின் வபிஹில் உசூலு பிசுத்தத்தி சுல்தானி. இறைவன் மீது ஆணையாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனுடைய உதவியாளர் ஆவார்கள். அன்னார் மூலமாகத்தான் இறை சந்நிதியை அடைய முடியும். இன்னி லக்கது உஹீது மின் இஹ்யாஇஹி வாஹன் லின் ஈஜாஸின் ஃபமா அஹ்யானி. சந்தேகமின்றி நான் நீங்கள் உயிரூட்டியதால் உயிர் பெற்றேன். சுப்ஹானல்லாஹ், என்ன ஒரு கண்ணியம், எவ்வளவு அழகாக என்னை உயிர் பெற செய்துள்ளார்கள். யா சையதி கத் ஜீது பாபக லாஹிஃபன் வல் கௌமு பில் இக்ஃபாரி கத் ஆதானி. எனது தலைவரே, நான் உங்களுடைய வாசலில் அநீதி இழைக்கப்பட்டவனாகவும் யாசிப்பவனாகவும் வந்துள்ளேன். சமுதாயம் என்னை காஃபிர் என கூறி கஷ்டப்படுத்தியது. உன்துர் இலைய பி ரஹ்மத்தின் வ தஹ்னுனி யா சையதி அனா அஹ்கருல் கில்மானி. தாங்கள் என் மீது கருணை மற்றும் பரிவு காட்டுங்கள். எனது தலைவரே, நான் எளிமையான அடியானாவேன். ஜிஸ்மி எத்திரு இலைக்க மின் ஷௌகில் அலா யா லைத்த கானத் பூவத்து தைரானி. என்னுடைய உடல் எழுச்சியின் ஊக்கத்தினால் உம்மை நோக்கி பறந்து வர விரும்புகிறது. அந்தோ எனக்கு பறக்கும் சக்தி இருந்திருக்க கூடாதா? இந்த சில உதாரணங்களை நான் எடுத்துரைத்தேன். இதில் அன்னாருடைய அன்பும் நேசம் மற்றும் சமுதாயம் இழைக்கும் கஷ்டமும் இடையில் வந்துவிட்டது. அல்லாஹு தாலா நமக்கு உண்மையான முறையில் இந்த மேன்மையையும் இந்த அந்தஸ்தையும் புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பளிப்பானாக. இறுதியாக மீண்டும் நான் முஹம்மதிய உம்மத்திற்காக துவாவுக்கான விண்ணப்பம் வைக்க நாடுகின்றேன். நம்மை இவர்கள் என்ன வேண்டுமென்றாலும் கூறட்டும், புரிந்து கொள்ளட்டும். பெரும்பான்மையினர் அறியாமையின் காரணமாகவும் ஆலிம்களின் அச்சத்தினாலும் நமது ஜமாத்தை எதிர்க்கின்றனர். இருந்தபோதும் இவர்கள் தம்மை நமது தலைவர் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சார்ந்தவர்கள் என்று கூறுகின்றார்கள். இதனால் இன்று இவர்களின் பரிதாப நிலையை எண்ணி நாம் துவா செய்ய வேண்டும். அல்லாஹு தாலா இவர்களை இந்த நிலைமைகளிலிருந்து வெளியேற்றுவானாக. பெரும்பான்மையான முஸ்லிம் நாடுகள் கஷ்டத்திற்குள்ளாகியுள்ளது. உள்நாட்டு குழப்பங்களும் சண்டைகளும் அழிவின் விளிம்பில் கொண்டு நிறுத்திவிட்டது. அல்லாஹு தாலா கருணை காட்டுவானாக. இவர்கள் இதிலிருந்து மீள வேண்டும். இவர்களது அரசியல்வாதிகளிடமும் தலைவர்களிடமும் இறை அச்சம் இல்லை. அல்லாஹு தாலா இறை அச்சத்தை அவர்களிடம் ஏற்படுத்துவானாக. மேலும் இவர்களது பொதுமக்களும் தவறான தலைவர்களுக்கு பின்னால் சென்று தமது நாட்டுப்பற்றை தவறான கோணத்தில் வெளிப்படுத்தி வீணாக்குகின்றனர், நாட்டிற்கு சேதம் விளைவிக்கின்றனர். அல்லாஹு தாலா இவர்களுக்கும் நீதியுடன் நாட்டுப்பற்றை மேற்கொள்வதற்கு வாய்ப்பளிப்பானாக. இல்லையென்றால் மிகவும் பயங்கரமான நிலைமை ஏற்பட இருக்கின்றது. அது நமது கண்முன் தெரிகின்றது. இதே நிலைமை நீடித்தால் கொஞ்சம் இருக்கக்கூடிய சுதந்திரமும் பறிபோய் முழுமையான முறையில் சில நாடுகளின் ஆதிக்கம் ஏற்பட்டுவிடக்கூடாது. அதிக அளவு துவா செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது. இஸ்லாத்தின் பெயரில் தவறான அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அவை அல்லாஹு தாலா மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயரை இழிவுபடுத்தக்கூடியதாகவும் இஸ்லாத்தை இழிவுபடுத்தக்கூடியதாகவும் உள்ளது. அல்லாஹு தாலா இதிலிருந்தும் விரைவாக உம்மத்தை காப்பாற்றுவானாக, உலகத்தை காப்பாற்றுவானாக. இவைகள் உலகத்திற்கும் ஆபத்தாகி விட்டது. ஏனென்றால் இந்த மக்கள் இஸ்லாத்தின் அழகிய முகத்தை கலங்கப்படுத்த முயற்சி செய்கின்றனர். மேலும் நமது ஜமாத்துடைய முயற்சிகள் இஸ்லாத்தின் அழகிய போதனையை வெளிப்படுத்துவதற்காக இருக்கும்போது, நாம் அதற்காக முயலும் போது அதற்கு முன்பாக இவர்களது வெறுக்கத்தக்க முயற்சிகள் வந்து நிற்கின்றன. இஸ்லாத்தின் எதிரிகள் செய்கின்ற முயற்சிகளும் வந்து நிற்கின்றன. அல்லாஹு தாலா விரைவாக இவரிடமிருந்து நம்மை காப்பாற்றுவானாக. அல்லாஹு தாலா நம்மையும் ரசூலின் நேசத்தில் முன்னேறி செல்லக்கூடியவர்களாக ஆக்குவானாக. நமது கடமைகளை சிறந்த முறையில் செய்வதற்கு வாய்ப்பளிப்பானாக.
தொழுகைகளுக்கு பிறகு 2 ஜனாசா தொழுகையை தொழ வைப்பேன். 1 ஹாஜித் ஜனாசா இங்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இது கண்ணியத்திற்குரிய எஹ்சானுல்லா சாஹிபுடைய ஜனாசாவாகும். இவர் கராச்சியை சேர்ந்தவர். இன்றைய நாட்களில் யூகேவில் தான் இருந்தார்கள். ஜனவரி 19ஆம் தேதி தமது 57வது வயதில் புற்றுநோயினால் மரணமடைந்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய சஹாபி அஹமத்தீன் சாஹிபுடைய பேரன் ஆவார்கள். தொழுகையை முறையாக பேணக்கூடிய, தொண்டாற்றக்கூடிய, இரக்கமுள்ள, அனுதாபம் நிறைந்த, பொறுமை மற்றும் நன்றி செலுத்தக்கூடியவர் ஆவார். உலகத்தை விட மார்க்கத்திற்கு அதிக முன்னுரிமை வழங்கக்கூடியவர் ஆவார். மிக சிறந்த நல்லொழுக்கம் கொண்டவரும் நல்ல தூய மனிதரும் ஆவார். பெற்றோர்களுக்கு அளவற்ற சேவையை செய்யக்கூடியவர் ஆவார். மனைவி பிள்ளைகளிடம் எப்போதும் அன்புடன் பழகி வந்தார். எப்போதாவது ஏதாவது கடினம் காட்டினால் உடனே அதனை உணர்ந்தவாறு அதனை போக்குவதற்கு முயற்சி செய்வார். அல்லாஹு தாலா இவர் மீது கருணை காட்டுவானாக. இவரது பிள்ளைகள் பாகிஸ்தானில் தான் உள்ளன. அவர்களை தனது பாதுகாப்பில் வைப்பானாக. அவர்களுக்கு அவனே பாதுகாவலனாகட்டுமாக. இவர் கடந்த 10-12 வருடங்களாக இங்கு யூகேவில் தான் தங்கியிருக்கிறார். அசைலம்காகத்தான் இங்கு வந்தார். 3-4 வருடங்களுக்கு முன்பே இவர்களது வழக்கு பாஸ் ஆனது. மேலும் இங்கு ஜமாத் தொண்டிற்காக சொத்து பிரிவில் மஸ்ஜித் கட்டுவதன் தொடர்பாக இவருக்கு தொண்டாற்றும் வாய்ப்பு கிடைத்து வந்தது. வருத்தத்தால் வாடுபவர்களில் இவரது மனைவியை தவிர 6 மகள்களும் 1 மகனும் உள்ளனர். நான் கூறியது போன்று அல்லாஹு தாலா இவர்கள் அனைவருக்கும் பாதுகாவலனாக இருப்பானாக. 2வது ஜனாசா காயிப் ஜனாசாவாகும். அலா நஜிமி சாஹிபுடையதாகும். இவர் இக்ரிமா நஜிமி சாஹிபுடைய அண்ணன் ஆவார். 10 வருடங்களுக்கு முன்பு இவருக்கு இருதய புற்றுநோய் உண்டானது. அதன் பிறகு மருத்துவர்கள் சில மாதங்கள் தான் வாழ்வார் என்றார்கள். ஆனால் இறையருளால் 10 வருடங்கள் வரை உயிருடன் இருந்தார்கள். டிசம்பர் 9ஆம் தேதி 2012ஆம் ஆண்டு தனது மரணம் நிகழ்ந்த நாளில் வீட்டில் தனியாகத்தான் இருந்தார்கள். அவரது மூத்த மகள் பள்ளிக்கூடத்திலிருந்து வீட்டிற்கு திரும்பினால் அவரிடம் என்னை கொஞ்சம் தனியாக விடுங்கள், நான் தொழ வேண்டும் என்று கூறியுள்ளார். சிறிது நேரத்திற்கு பிறகு இவரது மகள் அறைக்குள் சென்று பார்த்தபோது தொழுகையை முடித்துவிட்டு படுக்கையில் அமர்ந்த பிறகு இறைவனிடம் சென்றடைந்திருந்தார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மருகும் நல்ல தூய மனிதராக இருந்தார். பாலஸ்தீனத்தை சேர்ந்தவராக இருந்தார். ஹிலாஃபத்திற்காக அர்ப்பணமானவர். ஜமாத் பணிகளில் முன்னால் வந்து பங்கு பெறக்கூடியவராவார். பல்வேறு அரபு சகோதரர்களுடன் இணைந்து அரபு நிகழ்ச்சி அல் ஹிவாருல் முபாஷிரை முதன்முறையாக எழுத்து வடிவில் கொண்டு வரும் பணியை செய்து முடித்தார். இதனை போன்று அரபி டெஸ்க் சார்பாக ஜும்மா குத்துபா மொழியாக்கம் மற்றும் பல்வேறு புத்தகங்களின் மொழியாக்கத்தை ப்ரூஃப் ரீடிங் போன்ற பணிகளை செய்து வந்தார். அவர் மூசி ஆவார். இவரது உறவினர்களில் பெற்றோர்கள், மனைவி, 2 மகள்கள் மற்றும் 1 மகன் உள்ளனர். ஒரே பையன் எனது ஹிலாஃபத்துடைய தேர்ந்தெடுக்கும் நாளில், அதாவது 5வது ஹிலாஃபத்திற்கான தேர்தல் நடந்த நாளில் பிறந்ததால் அவனுக்கு மஸ்ரூர் என்று பெயர் வைத்துள்ளார்கள். இவரை பற்றி ஹானி தாயிர் சாஹிப் கூறுகின்றார்கள், மர்ஹூம் கண்ணியத்திற்குரிய முஸ்தபா சாபித் சாஹிப் அன்பு, பரிசுத்தம், நற்பாக்கியம் மற்றும் நோயில் பொறுமை, எந்தவித குறை கூறாத தன்னடக்கம் போன்றவற்றில் ஒன்றுபோல் இருப்பவராவார். அற்புதம் என்னவென்றால் இருவரது நோய் எப்படிப்பட்டதென்றால் இதில் மனிதன் நீண்ட நாள் வாழ மாட்டான், எந்த வேலையும் செய்ய முடியாது. ஆனால் இவர்கள் இருவரும் நோயுடன் மிக நீண்ட காலம் போட்டியிட்டுள்ளனர், பல பணிகளை செய்துள்ளனர். இது மிகவும் சரியான விஷயமாகும். மர்ஹூம் அலா சாஹிப் ஹஜ்ரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய நூல்கள் மற்றும் எனது ஜும்மா குதுபா போன்றவர்களின் மொழியாக்கத்தின் ப்ரூஃப் ரீடிங், செக்கிங் போன்ற பணியை செய்து வந்தார். மிகவும் அதிகமாக நோய்க்கு ஆளான போதிலும் பலகீனத்திலும் தொடர்ந்து இதனை செய்து வந்துள்ளார். அவரிடமிருந்து கிடைத்த கடைசி கடிதத்தில் நான் யூகேவின் ஜாமியா அஹ்மதியா மாணவர்கள் மத்தியில் உரையாற்றினேன். அதனுடைய மொழியாக்கத்தின் செக்கிங் தொடர்பாக இருந்தது. மேலும் தனக்கு அல்லாஹு தாலா இந்த அளவு இதற்கு வாய்ப்பினை தருகின்றான் என நன்றி செலுத்தி வந்தார்கள். தாஹிர் நதீம் சாஹிப் எழுதுகின்றார்கள், ஆலா நஜிமியுடைய சிறந்த பண்பு இதுவாகும், அதாவது நன்மை செய்வதில் வேகம் காட்டுவார்கள். அவர்களுக்கு எனது வாழ்வின் காலம் கொஞ்சம்தான் உள்ளது என்பது தெரியும். அதனால் எஞ்சியுள்ள நாட்களை நல்ல அமல்கள் மூலம் நிரப்ப விரும்பினார்கள். ஒவ்வொரு ஹுதுபாவுடைய மொழியாக்கம் அவர்களுக்கு அனுப்பப்படும். ஏதாவது ஒரு காரணத்தினால் ஹுதுபா அனுப்பப்படவில்லை என்றால், இந்த வாரம் எனக்கு ஏன் ஹுதுபா அனுப்பப்படவில்லை என்று இமெயிலில் புகார் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். நோயின் தாக்கம் கண் பார்வை மீது இருந்தும் கூட இப்பணிகளை முறையாக செய்து வந்தார். பலமுறை அரபி டெஸ்க்கு இமெயில் செய்து என்னுடைய உடல்நிலை மிகவும் மோசமானதாக உள்ளது, அதனால் ஏதாவது ஜமாத் பணிகள் இருந்தால் உடனே அனுப்பவும்,
அதாவது உடல்நிலை சரியாவதற்கு இது ஒரு மருந்தாகும். சில சமயங்களில் நான் நோயை பற்றி எழுதுவது துவாவுக்காக மட்டும்தான், இதற்கு எனக்கு வேலை தருவதை நிறுத்துங்கள் என்று அர்த்தம் கிடையாது என எழுதுவார்கள். மூமின் தாஹிர் சாஹிப் கூறுகின்றார்கள், மர்ஹூமுடன் எனக்கு ஒரு ஆழமான தொடர்பு இருந்தது. இறை நியதியில் திருப்தி, அல்லாஹுவின் மீது அளவற்ற நம்பிக்கை, ஹிலாஃபத்துடன் அதிகமான அன்பு மற்றும் விசுவாசம், ஜமாத் அமைப்புக்கு கட்டுப்படுதல், அரபி டெஸ்குடைய அறிவு சார்ந்த பணிகளில் சோர்வில்லாத முயற்சி செய்பவர் ஆவார். விருந்து உபசரிப்பு இவரது குறிப்பான பணியாகும். இவர் தமது பிள்ளைகளுக்கு ஜமாத் மற்றும் ஹிலாஃபத்துடன் அதிகமான அன்பை ஏற்படுத்தியுள்ளார். அவர்களுக்கு உருது கற்றுக் கொடுப்பதற்கு முயற்சி செய்தார்கள். இவரது மூத்த மகள் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய உருது கவிதைகளை மனனம் செய்துள்ளார். ஒவ்வொரு மாநாட்டிற்கும் வருவதற்கு முயற்சி செய்வார்கள். புற்றுநோய் என்ற கஷ்டம் தரக்கூடிய நோய்க்கு ஆட்பட்டிருந்தும் ஏனைய விருந்தினர்களுடன் தரையில் படுத்து உறங்குவார்கள். அவர் ஹிலாஃபத்திற்கு மிகவும் தன்னடக்கத்துடனும் அமைதியுடனும் தனது வாழ்வின் இறுதி நொடிப்பொழுது வரை சோர்வில்லாமல் பணியாற்றக்கூடியவர்களில் ஒருவர் ஆவார். அல்லாஹு தாலா இவரது தரஜாவை உயர்த்தி கொண்டே செல்வானாக. நோய்க்கு உட்பட்டிருந்த சமயத்தில் தனது பிள்ளைகளை பற்றி பேசப்படும் போதெல்லாம் அல்லாஹு தாலா எனது பிள்ளைகளை வீணாக்க மாட்டான் என கூறி வந்தார். அல்லாஹு தாலா அவரது பிள்ளைகள் தொடர்பாக அவரது நல்ல விருப்பங்களையும் துவாக்களையும் ஏற்றுக்கொள்வானாக. மேலும் அவனே அவர்களுக்கு பாதுகாவலனாக இருப்பானாக. அல்லாஹு தாலா அரபு உலகில் இவரை போன்றும் இன்னும் இவரை விட அதிகமாக ஹிலாஃபத்திற்கு உதவியாளர்களை சுல்தான் நசீரை வழங்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.